சொல்றேன். அதாவது மொத்தம் அந்த சேனல் வந்து 18 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ஓகே, சேனலு, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து மார்க்கெட்ல அது 30 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஆள் இருக்கு. பட் எடுத்து நம்ம ஒரு மாசம் 2 மாசம் ஹோல்டு பண்ணி வித்தா அதுல ஒரு ப்ராஃபிட் இருக்குமே, ஆளுக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ப்ராஃபிட் பார்க்கலாமேன்னு எடுத்தது. சரியா? 18 லட்சம் ரூபாயில மொத்தமா 18 லட்சம் பிளஸ் 3 லட்சம் ரூபாய் ரெண்ட், இது அட்வான்ஸ் 21 லட்சம் ரூபாய் சோஃபா அதுல போட்டிருக்கோம். அந்த 21ல நான் வந்து என் கையில இருந்து 3 ரூபாய் கொடுத்துருக்கேன். அரவிந்த் 10 ரூபாய் போட்டிருக்கான். மீதி 8 ரூபாய் மௌலி போட்டிருக்கான். சரியா? சோ 10, நான் ஒரு 3, அவன் ஒரு 8, 21 லட்சம் ரூபாய் அதுக்குள்ளார இருக்கு. இப்போ இது 30 லட்சம் ரூபாய்க்கு வித்தா ஆளுக்கு 3 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட்டோட வெளில வந்துருவோம். சரியா? சோ இதான் பிளான். 30 லட்சம் ரூபாய்க்கு இதை வாங்குறதுக்கு நம்ம இதை ஹோல்டு பண்றது ஒரு 2 மாசம் ஹோல்டு பண்ணோம்னா 1 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட், ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவு, அப்படி இப்படின்னு கால்குலேட் பண்ணா 3 மாசம் இதை கையில வச்சிருந்தோம்னா கண்டிப்பா இது 30 லட்சம் ரூபாய்க்கு வித்தே ஆகணும். வித்தா நஷ்டம் இல்லாம வெளியில வரலாம். 50 லட்சம் ரூபாய்க்கு வித்தா அப்ப இன்னும் ப்ராஃபிட் கொடுக்கும்.